அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம். இன்றைக்கி நாம் சாதாரண லேடிஸ் மிஷின் ஜென்ட்ஸ் மிஷினில் கரண்ட் இல்லாமல் எம்ப்ராய்டரி போட கற்றுக்க போகிறோம். அதில் ஆர்டிஸ்ட்னு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் டபுள் டைரெக்ஷன்னு ஒரு ஸ்டிச்சு. ஆர்டிஸ்ட்னால் எப்படி போடணும் பாருங்கள். 2 குத்து தான் அது இப்படி போடணும். ஏற்றி இறக்கி போடணும். இப்படி ஒரே அளவு இல்லாமல் ஏற்றி இறக்கி போடணும். இப்படி போடணும். இது ஃபுல்லாக இந்த அழகு ஃபுல்லாக அடப்பு பண்ணிடணும். இதுவும் அப்படி தான் ஏற்றி இறக்கி போட்டுட்டு வரணும். இதுதான் பாடம் இன்னைக்கு. பாருங்கள், ஃபுல்லும் ஃபில் பண்ணக்கூடாது. இப்படி ஏற்ற இறக்கமாக ஃபில்லப் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ பாடத்துக்கு போவோமா? இப்போ பாருங்கள், பழையபடி இந்த புட்டை கழட்டிடணும். இங்கே டென்ஷனில் லூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பேப்பரை வச்சிடணும். அப்போ தான் லூஸாக வரும். அடியில் பேப்பர் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல கீழ் நூலை மேலே எடுத்துக்கணும். இப்போ ரன்னிங்கில் அவுட்லைன் போட்டுக்குங்க. இந்த அழகை அழகாக போட்டுக்குங்க. இப்போ இந்த பிசிரை கட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த அழகு மட்டும் சாட்டினில் ஃபில்லப் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், ஆச்சா? இதுக்கப்புறம் ஏற்றி இறக்கி 2 குத்து. அங்கே ஊசியை குத்தி நிறுத்திட்டு உள்பக்கமாக பண்ணிக்கணும். சாட்டின் போடணும். இது பஞ்சவர்ண கிளி, அதனால 5-6 கலரில் எவ்வளோ கலர் மாற்றினாலும் அழகாக இருக்கும். இப்போ வேறு கலர் மாற்றுவோம். பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு அடுத்த கலரில் வேறு கலரில் போட்டுக்கணும். எத்தனை கலர் மாற்றி போட்டாலும் நல்லா இருக்கும். இப்படி எங்களுக்கு தோதுவாக ஃப்ரேமை மாற்றிக்கணும். டைரெக்ஷனை மாற்றி இது கண்ணா பின்னான்னு தான் வரும். இந்த சாட்டின்னு ஏற்றி இறக்கி போட்டுக்கலாம். புரியுதா? இந்த சாட்டினோட ஸ்டைலை ஏற்றி இறக்கி போட்டுக்கிறது. கரெக்டாக போட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு மாடல் சாட்டின். இப்போ வேறு கலர் மாற்றுவோம்.
இப்போ பாருங்கள், வேறு கலர் மாற்றி அடுத்த கலருக்கு போயிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். ரன்னிங்கும் கலந்துக்கலாம். இதில் இந்த ஸ்டைல் ஸ்டிச்சுக்கு வந்து ரன்னிங்கும் கலந்து போட்டுக்கலாம். இது வேறு கலர் மாற்றி கொடுக்குறேன். இப்படி 2-3 தடவை குத்துனீங்கன்னா அதுதான் முடிச்சு. இப்போ பாருங்கள், நூலை மாற்றிட்டேன். நம்ம எத்தனை கலர் வேணாலும் மாற்றி 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 எங்கள் ஸ்டைலுக்கு கொண்டாடலாம். இதுக்கு இதுதான் போடணும், இந்த கலர் தான் போடணும், அந்த கலர் தான் போடணும்லாம் இல்லை. பாருங்கள், முடிச்சிட்டோம். இப்போ 2-3 குத்துனீங்கன்னா அதுதான் முடிச்சு. இப்போ இதே நூலில் இங்கே கண்ணுக்கு போட்டுக்கலாம். இப்போ புரியுதா? முடிச்சாச்சு பஞ்சவர்ண கிளி. இப்போ வந்து எத்தனை ஸ்டெப் வேணால், இன்னும் பெரிய கிளி வேணாலும் போட்டுக்கலாம், எத்தனை கலர் வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். உள்ளுக்குள்ளே கண்ணா பின்னான்னு கொண்டாடுறது தான் இந்த சாட்டினோட ஸ்டைலு. புரியுதா? பார்த்துக்குங்க. இப்போ இந்த பஞ்சவர்ண கிளி முடிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் ஆர்டிஸ்ட். இது முடிஞ்சிருச்சு. இப்போ டபுள் டைரெக்ஷன் சாட்டின். இப்போ இது ஆரம்பிக்க போகிறோம். இது எப்படி பண்ணணுன்னாக்க, நடுவில் இப்படி போகணும், இந்த டைரெக்ஷனில் சாட்டின் போடணும். வெளியே வந்து இந்த மாதிரி நீட்ட சைஸில் இப்படி போடணும். இதுதான் டபுள் டைரெக்ஷன். நடுவில் இப்படி போடணும், சைடில் வந்து இப்படி போடணும். புரியுதா? அதே மாதிரி இலைக்கு இப்படி போடணும், நடுவில் சைடில் வந்து இப்படி போடணும். ஊசியில் உங்களுக்கு மைனூட்டாக தெரியாது, அதனால் இதில் போட்டு காமிக்கிறேன். நடுவில் வந்து இப்படி போடணும், சைடில் வந்து இப்படி போடணும். 2 டைரெக்ஷனில், ஒன்று குறுக்கால ஒன்று நெடுகால போடணும். புரியுதுங்களா? இதுலேயும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி போகணும் ஊசி, இதில் வந்து இந்த மாதிரி நெடுகால போகணும். இதுதான் டபுள் டைரெக்ஷன். புரியுதுங்களா? இப்போ ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், இங்கே சென்டர்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த கீழ் நூலும் இதுவும் மேல் நூலும் பிடிச்சிக்கணும். முதல்ல அவுட்லைனை போட்டுக்கணும். முடிஞ்சிருச்சா? இதையும் போட்டுக்கணும். முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிசிரை வெட்டிடணும். இப்போ வெளியே ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். வெளியே எப்படி போடணும்னா, இந்த சென்டருக்கும் இதுக்கும் பாருங்கள், அவுட்டரில் ஸ்லாண்டிங்கில் போட்டுக்கணும். கொஞ்சம் சாய்வாக கொண்டாந்து
நேராக கொண்டாந்து இப்படி முடிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பூவில் இந்த இதழில் நடுவில் இந்த இடத்த விட்டுருங்க. இப்போது லைட்டாக ஸ்டாண்ட் ஸ்லாண்டிங்காக கொண்டாங்க. அப்புறம் நேராக, அப்புறம் ஸ்லாண்டிங்காக. முடிஞ்சிருச்சா? அப்படியே இந்த பக்கம் போங்க, திருப்பி ஸ்லாண்டிங்காக போங்க. முதல்ல வேணால் இப்படி போட்டுக்குங்க, அவுட்டரை முதல்ல போட்டுக்குங்க. ஸ்லாண்டிங்காக இப்படி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நேராக கொண்டு வந்துடுங்க. நேராக கொண்டாங்க. திருப்பி சாய்ச்சிருங்க. அப்போ தான் அந்த கர்வுக்கு தகுந்த மாதிரி அந்த சாட்டின் வரும். புரியுதுங்களா? இப்போ இதை முடிச்சிட்டோம். இப்போ உள்ள என்னன்னு பாருங்க. பூவோட வெளிப்பக்கம் போட்டோம், உள்பக்கம் அகலத்தில் போடணும், அது நீட்டத்தில் போட்டோம். டபுள் டைரெக்ஷனுங்கிறது இதுதான். இது ஒரு தனி அட்ராக்ஷனாக இருக்கும். பாருங்கள், 2 டைரெக்ஷனில் நம்ம சாட்டின் போடுறதுனால பளிச்சுன்னு தெரியும். ரெண்டாவது எப்படி போட்டிருக்கோங்கிற அந்த வாகு நமக்கு தெரியும். புரியுதுங்களா? பாருங்கள், இப்படி ஒரு டைரெக்ஷன், இப்படி ஒரு டைரெக்ஷன். இப்போ இதில் முதல்ல நூலை உள்ளே கொண்டு போயிடணும். அப்புறமா இப்படி போடுங்க. இப்போ பாருங்கள், உள்ள இப்படி அகல டைரெக்ஷனில் போடணும். முதல்ல நீட்ட டைரெக்ஷனில் போட்டோம். இப்போ அகல டைரெக்ஷனில் போட்டிங்கன்னா பூ பளிச்சுன்னு தெரியும். இது ஒரு ஸ்டைலு. எல்லாமே சாட்டின் தான் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு டிசைன் கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற ஒவ்வொரு டிசைனாக தெரியும் நமக்கு. நடுவில் இந்த நடு பூவை போட்டுருங்க. புரியுதுங்களா? இப்போ இலைக்கும் அதே மாதிரி தான் போடணும். இலை போட போகிறோம். இலையில் சுற்றிலும் ஒரு டைரெக்ஷன், நடுவில் ஒரு டைரெக்ஷன். இப்படி போட்டுக்கிட்டோமா, நடுவில் இப்படி போட்டுருங்க. இப்போ சுற்றிலும் முதல்ல போட்டுக்குவோம். இந்த பிசிரை கட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், ஸ்லாண்டிங்காக கொண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நேராக கொண்டாந்துடணும். இப்போ இந்த இலையும் போட்டுக்கலாம். திருப்பி லைட்டாக சாய்ச்சிக்குங்க. நேராக கொண்டாந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ச்சிக்கணும்.
காம்பு ஃபுல்லாகவும் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் மஞ்சள் நடுவில் போட்டுக்கலாம். வேறு ஏதோ ஒரு கலரை மாற்றி போடணும். இப்போ பாருங்கள், ஃபுல் பூ முடிச்சிட்டோம். டபுள் டைரெக்ஷன். இப்போ இலைகிட்ட வந்துட்டோம். மற்ற எல்லா சாட்டினும் முடித்தாச்சு. இப்போ இலையில் டபுள் டைரெக்ஷன் போடணும். அதான் இப்போ போட்டு காமிக்க போகிறேன். இப்போ நெடுகால போட்டது இப்போ குறுகால போடணும். அகலத்தில் இப்படி போடுறதுனால டபுள் கலரில் பளிச்சுன்னு இருக்கும். ரெண்டாவது டபுள் டைரெக்ஷனுங்கிறதுனால அந்த ஷைனிங்கை நல்ல ஒரு எடுப்பாக தெரியும். புரியுதுங்களா? இப்போது இதே மாதிரி இந்த இலையிலையும் ஃபில்லப் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இங்கே கொண்டாந்துருங்க. அப்புறம் இந்த நூல்லாம் கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு ரவுண்டாக போட்டுக்குங்க. சாட்டினை குறுக்கால ஓட்டணும். புரியுதுங்களா? இதுதான் வந்து டபுள் டைரெக்ஷன். இப்போது இந்த பூ முடிஞ்சிருச்சு. கட் பண்ணி பின்னாடி இருக்க பிசரெல்லாம் எடுத்துடணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நெடுக்காலையும் போட்டோம், குறுக்காலையும் போட்டோம். இப்போ பூ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் பாடம் என்னன்னாக்க, இந்த டபுள் டைரெக்ஷனில் போடுறது தான் பாடம். இப்போ முடிஞ்ச கையோடு என்ன பண்ணணும், பின்னாடி திருப்பி பிசிறெல்லாம் வெட்டிக்கணும். நல்லா நீட்டாக வெட்டி விட்டுட்டு இந்த பேப்பரை எடுத்துடணும். ஒரு பிசிறும் இருக்கக்கூடாது. இந்த பேப்பரை எடுத்துடணும். எடுத்தாலும் எடுக்காட்டியும் அது நீங்கள் துவைச்சிங்கன்னா எல்லாம் வந்துடும். இருந்தாலும் நம்ம வந்து நீட்டாக அந்த இதை முடிச்சு விட்டுடணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் பாடம் புரியுதா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்புறம் வந்து புரியலைனாக்கா கமெண்ட் பாக்ஸில் எழுதி போடுங்க. அப்புறம் வந்து நன்றி, வணக்கம்.